எல்லாம் வல்ல இறைவனால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நீண்ட நாள் போராட்டத்துக்கு பின்னர் இன்று பிற்பகல் 4 மணி அளவில் தேர்தல் வாக்கெடுப்பு முடிவடைந்திருக்கின்றது. வாக்களிப்பு பெட்டிகளை வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது 55 மணி நேரங்கள் பிரத்யாக ஓய்வு காலம், அமைதி காலம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் நேற்று கூட வீதிகளிலே காணக்கூடியதாக இருந்தது. இந்த காலையில் மரச்சின்னத்திற்கும் 2ஆம் இலக்கத்திற்கும் புல்லடியிட்டு வீதிகள் எங்கும் குப்பை போல் வீசப்பட்டிருந்தன. அடுத்தது இன்று காலையில் கூட துண்டு பிரசுர விநியோகம் இஸ்லாமின் ஆதரவாளர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்கள் மட்டுமல்ல, மிகவும் எளிய செயல்களாக கருதப்பட வேண்டியது. தேர்தலில் போட்டியிடுகின்ற அனைவரும் ஒரு ஜனநாயக ரீதியான தேர்தலில் போட்டியிடுவதற்காக தங்களால் முடிந்த அர்ப்பணிப்புகளை செய்து தங்களது பணத்தை அல்லது தங்களது நண்பர்களின் பணத்தை விரயம் செய்து போட்டியிடுகின்ற நேரத்திலே என்ன செய்தாவது மக்களை குழப்பி வாக்குகளை பிடுங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற சிலர் இவ்வாறு அந்த 55 மணி நேர அந்த அமைதி காலத்தில் கூட தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எல்லா தேர்தல்களிலுமே கடந்த காலங்களில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலுமே இவருடைய நடவடிக்கைப்படுத்தான் இருக்கும். இறுதி கட்டத்திலே மக்களுக்கு பணமும் விநியோகிக்கப்படும். இதெல்லாம் கீழ்த்தரமான செயல்கள் அல்லது வெட்கப்பட வேண்டிய செயல்கள் என்பதை உணராமல் செயற்பட்டுக் கொண்டிருப்பதுதான் மிகவும் வேதனைக்குரிய விடயமாகும். தொடர்ச்சியாக பல தோல்விகளை ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கடந்த காலங்களிலே சந்தித்தது போல் ஹிஸ்புல்லாவும் ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் சந்தித்து வந்திருக்கின்றார். நகரசபை தேர்தலில் மட்டுமே இந்த காலப்பகுதியில் 2018ஆம் ஆண்டு வெற்றி அடையக்கூடியதாக இருந்தது. ஆனால் வெற்றி அடைந்ததற்கு 10 வட்டாரங்களையும் காத்தான்குடியில் கைப்பற்றியும் கூட குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த ஊர் மிகவும் சேதமடைந்து காணப்படுகின்றது. மக்கள் இப்படியே போனால் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு குடியிருக்கலாம் என்கின்ற பிரச்சனை எல்லாம் எழுந்துள்ளது. இந்த தேர்தல் முடிந்தாலும் உடனடியாக அடுத்த தேர்தலுக்குரிய முஸ்தீதுகள் நடைபெறும். அதாவது உள்ளூராட்சி தேர்தலுக்குரிய முஸ்தீதுகள் நடைபெறும். தேர்தல் ஆணையாளரின் அறிவித்தலின்படி 2023 செய்யப்பட்ட வேட்பு மனு தாக்கல், அந்த வேட்பு மனுக்களையே இந்த 2025 ஜனவரியில் நடைபெறுகின்ற உள்ளூராட்சி தேர்தலுக்கு பயன்படுத்துவது என தேர்தல் ஆணையாளர் அறிவித்திருக்கின்றார். அப்படியாயும் இதற்குள் பல குழப்பங்கள் இருக்கின்றன. ஏகப்பட்டவர்கள் அப்போதைக்கும் இப்போதைக்கும் வேறு கட்சிகளுக்கு தாவி இருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தியிலே போட்டியிடுவதற்காக வேட்பு மனு தாக்கல் செய்தவர்கள் மாத்திரம்தான் கட்சி மாறாமல் இருப்பதற்குரிய வாய்ப்புகள் இந்த நாட்டிலே காணப்படுகின்றன. கட்சிகள் முக்கியமல்ல. ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் உரிய எல்லைகள் அதற்குள் அந்தந்த அதிகார வரம்புக்குள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும், அழகுபடுத்தப்பட வேண்டும். மக்கள் வாழ்வதற்குரிய நகரங்களாக கிராமங்களாக மாற்றப்பட வேண்டும். இப்படியெல்லாம் இருக்கத்தக்கதாக
4 வருடங்களுக்கு என்று 2015 வாக்கு பெற்று அதனை இன்னும் ஒரு வருடம் நீடித்து 5 வருடங்களாக இந்த ஊரை சீரழித்து விட்டு சென்றிருக்கின்ற சபையை நினைக்கின்ற போது சகோதரர் இஸ்மாயில் அவர்களின் பெரும் சேவைகளில் ஒன்றுதான். எனவே தற்போது எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்ற தபால் வாக்குகளின் முடிவுகள் விரைவாக வெளியாக இருக்கின்றன. அடுத்து இன்று நடைபெற்ற தேர்தல் வாக்குகள் என்ன என்ற பணியும் தற்போது ஆரம்பமாக சிறிய தடவை செய்யப்பட்டிருக்கின்றன. எதிர்ப்பு இருந்தாலும் அவர்களுடைய பார்வையிலே அதை யார் அந்த பகுதியில் போகின்றவர்கள் என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. விமர்சகர்கள் எதை சொன்னாலும் அவற்றுக்கெல்லாம் மாற்றமாகவே விடயங்கள் கடந்த காலங்களில் நடைபெற்று வந்திருக்கின்றன. அந்த வகையிலே ஒவ்வொரு வேட்பாளரும் அவருடைய ஆதரவாளர் வெற்றியடைவார், அவர்தான் இந்த மாவட்டத்தில் உள்ள சகல வாக்குகளையும் கைப்பற்றுவார் என்றெல்லாம் கருத்து. எது எப்படியோ நாளை நேரம் நான் நினைக்கின்றேன் எல்லா உண்மைகளும் தெரிந்துள்ளது. யார் யார் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள், யாரால் மக்களை கடந்த காலங்களிலே ஏமாற்றி இந்த தேர்தலிலே அவர்கள் ஏமாந்து போயிருக்கின்றார்கள் என்பதெல்லாம் நாளை இந்த நேரத்தில் தெரிந்தது. எனவே மிக அமைதியாக நடைபெற்ற ஒரு தேர்தலாக, வன்முறைப்பட்ட தேர்தலாக இந்த தேர்தலும் பதிவாகி இருக்கின்றது. இறுதியாக நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலும் வன்முறைகளற்ற தேர்தலாக பதிவாகி இருந்தது. அதே போல இந்த நாடாளுமன்ற தேர்தலும் வன்முறையற்ற தேர்தலாக பதிவாகி இருந்தது. இது சர்வதேசத்தை நம்முடைய நாட்டின் திரும்பி பார்க்க வைக்கின்றது. ஏனெனில் அரசியல் கலாச்சாரம் மிகவும் மோசமாக போயிருந்த ஒரு நாட்டிலே, மிகவும் சீரழிந்து போயிருந்த ஒரு நாட்டிலே மீண்டும் ஒரு சிறந்த கலாச்சாரம், இந்த நாட்டிலே சிறந்த அரசியல் கலாச்சாரம் கட்டியெழுப்பப்பட்டிருப்பது ஒரு வியப்புக்குரிய விடயம். ஏனெனில் ஜனநாயக மீறல்களை எங்கிருந்து கட்டுப்படுத்துவது என்று தெரியாமல் கடந்த காலங்களிலே இந்த நாடு திக்குமுக்காடி இருக்கின்றது. ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் கை மேலோங்கியதோடு ஜனநாயகம் மீண்டும் தலைக்க ஆரம்பித்திருக்கின்றது. எனவே இந்த தேர்தலில், இன்று நடைபெற்ற தேர்தலில் வாக்குகளை பிழையான நபர்களுக்கு அளித்தவர்கள் மீண்டும் சிந்திக்க வேண்டும். இந்த நாட்டிலே அடுத்த சந்ததிகள் வாழ்வதற்காக நாம் என்ன செய்யலாம் என்பது, அதற்காக தேசிய மக்கள் சக்திக்கு இனிவரும் தேர்தல்களிலும் ஆதரவு அளிக்க வேண்டும். எப்போது இந்த அரசாங்கம் கவிழ்ந்துவிடும் என்று சில குள்ளநரிகள் காத்துக் கொண்டிருக்கின்றன. அவற்றுக்கு இந்த நாட்டின் நலன் விரும்புகின்ற அல்லது வருங்கால சந்ததிகளின் நலன் விரும்புகின்ற பொதுமக்கள் அந்த தீய சக்திகளின் எண்ணம் வெற்றியடையாது. எனவே உண்மைகள் என்ன என்று எல்லாவற்றையும் மூடி மறைத்து, நேற்று கூட ஒரு கேவலமான ஒரு காணொளி வெளியாகி இருந்தது. அது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் தோழர் ஃபிர்தௌஸ் நபீனி அவர்கள் உரிய இடத்திலே முறைப்பாடு செய்து அது முகநூல்களிலே இருந்து அந்த காணொலி அகற்றப்பட்டிருக்கின்றது. அதில் சம்பந்தப்பட்ட இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதான உத்தியோகபூர்வமற்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. என்ன நடக்கின்றது என்பதை எதிர்காலத்தில் பார்க்கலாம். ஆனால் அவதூறு என்கின்ற குற்றச்சாட்டு இஸ்லாத்தின் பார்வையிலே மிக மோசமான குற்றம். அவதூறு சொல்பவர்கள் மிக தண்டனைக்குட்படுத்தப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்கு மார்க்கம் கசையடியை தண்டனையாக வழங்கியிருக்கின்றது. எனவே அது காணொலியாக இருந்தாலும் சரி, வாய் மூலமாக பரப்பப்படுகின்ற அவதூறுகளாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி,
நம்மளால் முடியும் என்றால் மற்றவராலும் முடியும் என்ற சிந்தனை இந்த மக்களுக்கு வர வேண்டும். அடுத்து அரசு நீதித்துறைக்கு சுதந்திரத்தை வழங்கி இருக்கின்றது. அந்த சுதந்திரத்தை நீதித்துறை பயன்படுத்திக் கொண்டு விரைவாக செயற்பட காத்திருக்கின்றது. இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாகி சித்திரமான அரசு அமைக்கப்பட்டதன் பின்னர் நீதித்துறை தன்னுடைய கடமையை செய்யும். அப்போது இந்த மக்களை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் கூண்டுக்குள் செல்கிறார்கள். அதற்குரிய தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த நாளை அவளுடன் எதிர்பார்த்து கிடைக்கின்றேன்.